இங்க ஒரு ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் பஸ்ல குழந்தைய வச்சு நின்னுட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்ததும் இறக்கப்பட்டு சீட்ல உட்காருங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் கூட இறக்கப்படாம சீட்டு கிடைச்சா போதுமேன்னு சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. பஸ்ல சடன் பிரேக் போட்டதும் இவர் தட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. ஆனா அந்த பஸ்ல இருக்கிற யாருமே இவரை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. அப்ப கூட இவங்க பாட்டி தான் இவரை வந்து தூக்கி விடுறாங்க. இப்படியா வேகமா போய் பிரேக் அடிக்கிறதுன்னு அந்த பஸ் டிரைவரை திட்டும் போது, இப்படிப்பட்ட ஆளுனா நீங்க ஏன் பஸ்ல கூட்டிட்டு வரீங்கன்னு இந்த அம்மாவை திட்டுறான். இவர் வீட்டுக்கு போனதும் இவரோட அம்மா, நீ ஏன் காலேஜ் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண, நீ இப்படி இருக்கியே, உன்னை யாராவது காலேஜ்ல சேர்த்துப்பாங்களான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அதுக்கு இவரும் ரொம்ப வருத்தப்பட்டு, நான் இது மாதிரினா பிறந்ததுக்கு யாரு காரணம்னு கேட்டுட்டு இவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. என்னதான் இவர் இப்படி இருந்தாலும் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு காஃபி ஷாப்புக்கு வேலை கேட்டு போறாரு. அங்க இருக்கிற மேனேஜர் வர கஸ்டமருக்கு எப்படி நீ மெனுவை காட்டுவன்னு நடிச்சு காட்டுன்னு சொல்றாரு. இவரும் நடிச்சு காட்டுறாரு. இவங்க பாட்டி தூரத்துல நின்று இவரை பார்த்து வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப்லயும் இவருக்கு வேலை கிடைச்சிருது. ஒரு நாள் இவரோட அம்மாக்கு ரெண்டாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ஆசையா பார்த்து கொஞ்சலான்னு போறப்ப இவங்க அம்மா தட்டி விட்டுறாங்க. அந்த குழந்தைய நீ தொடாதன்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிக்கிறாங்க. அந்த கவலையிலேயே இவரும் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க பாக்குறாரு.